3 சிலிண்டர் இலவசம் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 6 சொன்னார், 3 தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கிறீங்களா? இதை நான் வரவேற்கிறேங்க. இன்னும் சொன்னதை செய்வார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குங்க. அதாவது இப்போது இன்றைக்கி வந்து சிலிண்டருடைய அறிவிப்பு வந்திருக்கு. அதை வந்து ஏற்கனவே சொன்னதில் வந்து கம்மி பண்ண மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த 100 நாள் ஆட்சியில் வந்து இவ்வளோ அளவுக்கு கிளவராக பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது. அவர் இன்னும் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சட்டசபையில் 3 சிலிண்டர் அறிவிச்சிருக்காரு. சரி, 6 சிலிண்டர் சொல்லியிருந்தாரு, 3 தான் அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லா தான் பார்க்குறோம். நல்லா நடந்தால் நம்ம சந்தோஷம்தான். சரிங்களா? நல்லா செய்கிறாரு, நல்ல சந்தோஷம்தான். 3 சிலிண்டர் இலவசம் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 6 சொன்னார், 3 தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கிறீங்களா? இதை நான் வரவேற்கிறேங்க. இன்னும் சொன்னதை செய்வார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குங்க. இது எல்லாருக்கும் கிடைக்கணும், பாகுபாடுகளுமா எல்லாமே கிடைக்கும். ஏழைகளுக்கு குறிப்பிட்ட தொகை ஆண்டு வருமானம் இந்த அளவுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் இது அப்படின்னு. ஆமாம், அதை பற்றி நான் பார்க்கல சார், பார்க்கல. இப்போ தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு வந்து இலவச பேருந்துங்கிறத அறிவிச்சிட்டாரு. அப்படிங்களா? அது ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கிறேன் நான். வரவேற்கிறீங்க. ஆமாம். ஆனால் இப்போ வந்து கஜானாவே காலியாக இருந்தது அப்படிலாம் சொல்லி அவர் தான் பேசினார். இப்போ இது பண்ணும்போது இன்னும் கடன் சுமை அதிகமாகும். அதை பற்றி அவர் கவலை இல்லை, எனக்கும் கவலை கிடையாது. அது நிச்சயமாக செய்வார், அதுக்கான வழி கிடைக்கும். ஆனால் பெண்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறது வரவேற்கிறேன். வரவேற்கிறேன். இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து இங்கே வர வேண்டியது, அதை பற்றி எனக்கு கருத்து சொல்ல தெரியல. அது முக்கியமாக அது தேவை, ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் மொத்தமாக ட்ராப் பண்ணிட்டாரு. ஆமாம், இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதனால் நமக்கு ஒரு பெரிய இழப்பு இருக்குல்ல. அது இழப்புனா விவசாயி பாதிக்கிறாங்களா, அதனால் வேணான்னு சொல்லியிருப்பார். அதுதான் காரணம். அதுதான். ஆமாம், யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒரு திட்டம் கொண்டு வந்து அது எல்லாரும் வரவேற்போம். ஒரு 100 நாளுக்கு மேலே இருக்கிற ஆட்சி எப்படி இருக்கிறதா? நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. நன்றி. அதாவது இப்போது இன்றைக்கி வந்து சிலிண்டருடைய அறிவிப்பு வந்திருக்கு. அதை வந்து ஏற்கனவே சொன்னதில் வந்து கம்மி பண்ண மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த 100 நாள் ஆட்சியில் வந்து இவ்வளோ அளவுக்கு கிளவராக பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது. அவர் இன்னும் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இது இப்போ தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு வந்து பேருந்து ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே கடன் சுமை எப்படி இருக்குன்னு பேசுகிறாரு. ஆனால் இல்லை இதில் வந்து கடன் சுமையை வந்து நம்ம பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா கடன் சுமை இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்பயுமே. அதுக்காக நலிந்தவர்களுக்கெல்லாம் செய்கிற விஷயத்த வந்து நம்ம எப்பயுமே தடுக்கக்கூடாது. கடன் சுமையை குறைக்கிறதுக்கான இதுவை வந்து அவங்க மேலத்துலேருந்து பார்க்கணும். அது வேறு வழியாக ஏதாவது வந்து அதை சமாளிக்கணுமே தவிர இதுக்காக இந்த மாதிரியான விஷயத்துலலாம் வந்து மைனஸ் பண்ணக்கூடாது. இதுதான் என்னுடைய. கண்டிப்பாக பரந்தூர் விமான நிலையம் வந்து மொத்தமாக அது வந்து ஆக்சுவலாக ஏகப்பட்ட லாஸ் இருக்கும் அப்படின்றாங்க. இல்லை இது வந்து பரந்தூர் விஷயம் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் விஷயம். இது அரசியல் சார்ந்து இது நடக்குது. இது இருந்தாலும் வந்து பரந்தூர் விஷயம் வந்து ஏற்கனவே அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார்ல, பரந்தூர் வேண்டான்னு சொல்லியிருந்தார். அதில் அவர் ஸ்டாண்டாக இருக்காருன்னு தான் எனக்கு தெரியுது இது. ஸோ மற்றபடி வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்த வந்து அவர் தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை வந்து எப்படியும் வந்து அவங்களுடைய இது வந்து டீம் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து வர்றதை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. எப்படியும் கண்டிப்பாக வந்து எதாவது ஒரு ஐடியா பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறோம். எப்படியும் அந்த சட்டசபையினுடைய நாட்கள் இன்னும் இருக்குது இல்லையா, இன்னும் 8ஆம் தேதி வரலும் இருக்குது. அதுக்குள்ளே இதுக்கு ஏதாவது தீர்வு காணாலும் காணலாம். சட்டசபையிலேயே அறிவிப்பு வரலான்னு நினைக்கிறேன் நான். சரியா? ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து சட்டசபையில் 3 சிலிண்டர் அறிவிச்சிருக்காரு. சரி, 6 சிலிண்டர் சொல்லியிருந்தாரு, 3 தான் அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லா தான் பார்க்குறோம். நல்லா நடந்தால் நம்ம சந்தோஷம்தான். சரிங்களா? நல்லா செய்கிறாரு, நல்ல சந்தோஷம்தான். 100 நாள் மேலே ஆட்சி எப்படி இருக்கிறாங்க? அது நம்ம இது கணிக்க முடியல. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுறாரு, நல்லா பண்ணட்டும், மேற்படி நல்லா பண்ணட்டும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து மொத்தமாகவே ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ அது இருந்திருந்தா ஒரு இல்லை, நான் இன்றைக்கி நியூஸ் கேட்கல. சரிங்களா? கேட்டு தான் நான் இது பண்ணியிருப்பேன். அந்த விஷயம் ஓகே நினைக்கிறீங்களா? பரந்தூர் அது தெரியல, நான் தெரியல அவ்வளோ. இப்போ 6 சிலிண்டருக்கு 3 தான் தராருல, அது ஓகே நினைக்கிறீங்களா? ஒரு விதம் பார்த்தா நல்லது தான். ஏன்னா நம்மளோட கம்மியாக சம்பளம் அவங்களுக்கு அது அக்செப்ட் ஆகிடும். அதிகமாக சம்பளம் அவங்களுக்கு இது பிரச்சனையாக வரும். வேறு ஒன்றும் இல்லை அதில். இப்போ அவர் சொல்கிறது வந்து 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கவங்க அது கிடைக்காது, கீழே வரவங்க கிடைக்கும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இது பெண்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக பஸ். சரி, ஆனால் கடன் சுமை இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாரு. கஜானாவே காலின்லாம் பேசுகிறாரு. இதை செய்கிறாரு. அது ஒரு நல்லது சொன்னால் செய்யறது வந்து நல்லது தான். நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நல்லது தான். சரின்னு தான் ஏற்றுக்கணும். சரிங்களா? தேங்க்யூ.